உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 20ஆம் திகதி 9ஆம் மாதம் 2025 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை. விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் சதுர்த்தசி திதி, மக நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம், முதலாவது புரட்டாதி சனி. சனீஸ்வர தோஷம் உள்ளவர்கள் வழிபடக்கூடிய நாள். முதலாம் புரட்டாதி மாதத்தில் வர சனி எல்லாம் விசேஷம். இன்றைக்கு முதலாவது புரட்டாதி சனி. இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்று தேய்பிறை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் துணிவு, ரிஷபம் பக்தி, மிதுனம் நட்பு, கடகம் நலம், சிம்மம் தனம், கன்னி இன்பம், துலாம் போட்டி, விருச்சிகம் பெருமை, தனுசு செலவு, மகரம் உறுதி, கும்பம் சுகம், மீனம் ஆக்கம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, ஆன்மீகம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, வாஸ்து சம்பந்தமாக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருப்பின், ஏதாவது கேள்விகள் இருப்பின், சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்று கீழ்கண்ட முகவரிக்கு உங்களுடைய சந்தேகங்களை கடிதங்களாக எழுதி அனுப்பினால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் நல்ல கேள்விகளுக்குண்டான நல்ல பதில்களை உங்களுக்காக தர நான் காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நவராத்திரி 22ஆம் தேதி நவராத்திரி விழா. மிகச்சிறந்த அம்பாளுக்குண்டான மிகச்சிறந்த விரதங்களுக்குள்ள ஒன்றான நவராத்திரி விரதம் தொடங்குது. அதை பற்றி தான் இப்போ பேசிக்கொண்டு இருக்கிறோம். நேற்றும் நவராத்திரியை பற்றி பேசினேன். இன்றைக்கு கொலுவை பற்றி பேசுகிறதா சொல்லியிருந்தேன். கொலு என்பது அழகு என்று அர்த்தம். அழகாக அடுக்கி வைக்கப்பட்ட பொருட்களைத்தான் நாங்கள் கொலு என்று சொல்கிறோம். எல்லா ஆலயங்கள்லேயும் அநேகமாக கொலு வச்சு வழிபாடு செய்வார்கள். வீடுகளிலும் கொலு வைத்து வழிபாடு செய்வார்கள். நான் நேற்றே சொன்ன மாதிரி வசதி உள்ளவர்கள் 9 அடுக்குகளை ஏற்படுத்தி 9 தட்டுலையும் கொலு வைக்க வேண்டும். இந்த 9 தட்டு தான் வளமையானது. இந்த 9 தட்டில் எந்தெந்த தட்டில் எதை கொலு வைக்க வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு நான் சொல்லித்தாரேன். 9 தட்டு வைக்க வசதி இல்லை ஐயா, 5 தட்டில் கொலு வைக்கலாம். 5 தட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொம்மைகளை வைக்கலாம். எங்கள்கிட்ட அவ்வளவு பொம்மை இல்லை ஐயா, நிறைய பொம்மைகள் கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் கொலு வைக்கணும்னு ஆசைப்படுறோம். 3 தட்டில் கொலு வைக்கலாம். அதுவும் கஷ்டம் ஐயாண்டா. ஒரே தட்டு, ஒரே கும்பங்களை வச்சு கும்பத்துக்கு பக்கத்தில் சில பொம்மைகளை அடுக்கி விடலாம். இதுவும் கொலுதான். எனவே அதை வசதி பெரிய கொலு வச்சா சாமி நிறைய அனுக்கிரகம் கொடுப்பார், சின்னனா கொலு வச்சா சாமி அப்படி அல்ல. நீங்கள் எவ்வளவு பயத்துடன், பக்தியுடன், நம்பிக்கையுடன் வழிபாடு செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு பலன் உங்களுக்கு உண்டு. நான் சொல்லித்தர இருக்கிறேன். நாளன்றைக்கு 22ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் என்ன கோலம் போட வேண்டும் என்று சொல்லித்தரேன். அந்த கோலங்களை எல்லாம் போடுங்கள். என்ன நெய்வேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லித்தரேன். அந்த நெய்வேதனங்களை எல்லாம் செய்யுங்கள். என்ன பழங்களை தானம் செய்ய பூஜைக்கு வரக்கூடியவர்களுக்கு நான் 9 நாளைக்கு ஒரு நாளைக்கு வாழைப்பழம், ஒரு நாளைக்கு கொய்யாப்பழம், ஒரு நாளைக்கு திராட்சை பழம், அந்த பழங்களை எல்லாம் வாரவர்களுக்கு தானமாக கொடுங்கள்.
என்ன நெய்வேதனம் செய்ய வேணும்னு சொல்லித்தாரன், என்ன ராகத்தில் பாடல் பாட வேண்டும், யாராவது அருகில் இருக்கக்கூடிய சங்கீத ஞானம் உள்ளவர்களை வச்சு அந்த ராகத்தை பாட்டாக படிக்கலாம். இந்த மாதிரி காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்கள் பின்னேரம் 6 மணிக்கு இதெல்லாம் தயார் பண்ணுங்க. சரி, இன்றைக்கு கொலுவை பற்றி பார்ப்போம். கொலு பொம்மையில் மண் பொம்மைகளை வைப்பதே சிறந்தது. மண்ணினால் செய்யப்பட்ட கொலு பொம்மைகளை வைப்பதே சிறந்தது. பிளாஸ்டிக் பொம்மை வைப்பதை தவிர்க்கவும். முடிஞ்ச அளவு இல்லையா இருக்குன்னா நீங்கள் வையுங்க, பரவாயில்லை. ஆனால் முடிந்த அளவு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சு கொள்ளணும். மண் பொம்மைகள் தான் சிறந்தது. மண்ணினால் செய்யப்பட்ட கொலு பொம்மைகளை வைக்கிறது தான் சிறந்தது. ஒரு விஷயம். தத்துவம், கொலு வைக்கிறதுனுடைய தத்துவம் என்னென்றால், மனிதர் மாணிக்க வாசகர் படிச்சிருக்கார். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பா இப்படி படிச்சுக்கணும். பல பிறவிகளை மனிதன் எடுப்பதாக இந்து தர்மம் சொல்லுகின்றது. முதல்ல புல்லு பூண்டா பிறந்து, பிறகு புழுவாக பிறந்து, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிறந்து தான் மனிதர்களாக பிறந்திருக்கோம். இன்னும் தேவர்களாகவும் நாங்கள் பிறக்கலாம். சொர்க்கலோகத்துக்கு போனால் தேவர்கள் என்ற, நரகலோகத்துக்கு போனால் கூடாது. சரி, இப்போ மனிதர்கள் சின்னதாக தத்துவம், மனிதர்களுடைய வளர்ச்சி தத்துவத்தை தான் இந்த கொழு படி பொம்மைகள் சொல்லி தருகின்றன. அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளாமல் கொழு வச்சு பிரயோசனம் இல்லை. ரைட். மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இறைவனினுடைய நிலையை அடைய வேண்டும், இறைவனாக மாற வேண்டும், இறைவனுடைய பாதங்களில் சரணடைய வேண்டும் என்பது தான் கொழுவின் தத்துவம். சரி, இப்போ 9 படி வைக்கிறோம். முதலாவது படியில் என்ன வைக்கிறது? புல்லு பூண்டு செடி கொடி இந்த மாதிரி தாவர சின்ன தாவர இனங்களைத்தான் முதலாவது படி. 9 படியில் முதல் படியில் புல் செடி கொடி போன்ற தாவர வகைகள் முதலாவது பிறப்பு, அதுதான், அதை வைக்கணும். 2வது படியில் நத்தை சங்கு மீன் போன்ற ஊறக்கூடிய நீரில் வாழக்கூடிய நத்தை சங்கு ஈரலிப்போடு சம்பந்தப்பட்ட பொருட்களை 2வது படியில் வைக்கணும். 3வது படியில் ஊர்வன எறும்பு, ஊரும் உயிரினம் தேள் பாம்பு எறும்பு இந்த மாதிரியானது 3 அறிவு உடைய உயிர்கள் என்று இதை பேர். ஒவ்வொரு அறிவாக வருது. 3 அறிவுடைய உயிர்கள் 3வது படியில் வைக்கணும். 4வது படியில் நண்டு வண்டு இந்த மாதிரி பொருட்களை 4 அறிவு உயிரினங்கள் 4வது படியில் வைக்கணும். 5 அறிவுடைய உயிரினங்கள் எது? 4 கால் பிராணிகளுக்கெல்லாம் 5 அறிவு. ஆடு மாடு சிங்கம் புலி பறவைகள் இதெல்லாம் எத்தனை? 5 அறிவுள்ள மிருகங்கள். இதை 5வது படியில் வைக்கணும். 6வது படியில் மனித பொம்மைகளை வைக்க வேண்டும். 6 அறிவுடையவன் மனிதன். மனித பொம்மைன்னா என்னையா? கல்யாண செட்டொண்டு வைக்கலாம். ஒரு பொண்ணும் மாப்பிள்ளையும் இருக்கிற மாதிரி, மூலம் அடிக்கிற மாதிரி, ஐயா இருந்து பூசை பண்ணுற மாதிரி, பொண்ணோட அப்பா அம்மா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பொண்ணு தோழி மாப்பிள்ளை தோழன் இப்படி கல்யாண செட்டுன்ட்டு கடையில் விற்பினம். அந்த மாதிரியான விஷயங்கள், மேளதாளத்தோடு போகிறது, ஆலய வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரி மனித பொம்மைகள் 6 அறிவுள்ள மனிதர்களை விற்க வேணும். 7வது படியில் மனிதர்களாக பிறந்து யோகிகளாக மாறியவர்கள், 7ஆம் அறிவு பெற்றவர்கள். அவைகள் மனுஷனாகத்தான் பிழைக்கணும். ஆனால் அவைகள் சாதாரண மனிதர் இல்லை, தெய்வ அவதாரங்கள் என்று சொல்கிறது. யார்? முனிவர்கள் சித்தர்கள், சீரடி பாபா வைக்கலாம், புட்டபர்த்தி பாபா வைக்கலாம், மகான்கள் வைக்கலாம், ராகவேந்திரர் வைக்கலாம். இந்த மாதிரி மனிதராக பிறந்து 7ஆம் அறிவு பெற்றவர்கள், ஞானிகளாக மாறியவர்கள், 18 சித்தர்கள் பொம்மையை வைக்கலாம். அதில் வைக்கலாம். முனிவர் வைக்கலாம், அகத்தியர் வைக்கலாம், மகரிஷி வைக்கலாம், அதே மாதிரி சீரடி பாபா வைக்கலாம், புட்டபர்த்தி பாபா வைக்கலாம். மகான்களுடைய பெரிய மகான்களுடைய பொம்மை நீங்கள் யாரை குருவாக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த ராகவேந்திரர் வைக்கலாம். இந்த மாதிரி மனிதர்களாக பூமியில் பிறந்து மகான்களாக வாழ்ந்தவர்களை 7வது படியில் வைக்கணும். 8வது படியில் தேவர்களாக பிறந்தவர்கள், மனித பிறவி எடுத்து ஒவ்வொரு பிறவியாக வாரம். முதல்ல புல்லுல இருந்து, அதுக்கு பிறகு நத்தை, பிறகு எறும்பு, பிறகு நண்டு, பிறகு ஆடு மாடு, மனிதர்களாக பிறந்து அதற்கு பிறகு மனிதர்களாக மேம்பட்டவர்கள் 7வது படி. தேவர்களாக முக்தி அடைந்தவர்களாக இருக்கக்கூடிய தேவர்களை 8வது படியில்.
தசாவதாரத்தை வைக்கலாம். இப்போ ராமன் மனிதனாக பிறந்து தெய்வமாக வாழ்ந்தார், கிருஷ்ணர் மனிதனாக பிறந்து இந்த மாதிரி தசாவதாரங்கள் பெருமாள் எடுத்த, அதாவது இறைவனே மனிதனாக பிறந்த 10 அவதாரங்கள் தசாவதாரங்கள்னு சேர்க்கலாம். அது இல்லாமல் நவ கிரகங்களை அதில் வைக்கலாம். இந்திரனை வைக்கலாம், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரர், ஈசானன் சொல்லக்கூடிய அஷ்டதிக் பாலகர்கள் தேவர்களுடைய பொம்மை. 9வது படியில் தெய்வத்தினுடைய பொம்மைகள் நேராக பிறவி பெருங்கடல்ல இருந்து நீங்கி இறைவன் அடி சேர்ந்தோம் என்பதற்காக, இறைவனாகவே மாறிவிட்டோம், இறைவனின் பிறப்பற்ற பெருங்கடல்ல சேர்ந்து விட்டோம் என்பதற்காக இறைவனுடைய பொம்மைகள். கிருஷ்ணர் இந்த, அதாவது சிவபெருமான் வைக்கலாம், பிரம்மா வைக்கலாம், விஷ்ணு வைக்கலாம், சரஸ்வதி வைக்கலாம், துர்க்கை அம்பாள் வைக்கலாம், மகாலட்சுமி வைக்கலாம், இறைவனுடைய பிள்ளையார் வைக்கலாம், முருகன் வைக்கலாம். இறைவனுடைய பொம்மைகளை 9வது படியில் வைக்கணும். இப்போ இதை எதை உணர்த்துது? மனிதனுடைய பிறவி பயணத்தை இந்த கொலு உணர்த்துகின்றது. இதுக்கெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பெரியாக்களுக்கு பல பேருக்கு தெரியாது, தெரிந்தாலும் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்படித்தான் எங்களுடைய பிறவி பெருங்கடல், ஒவ்வொரு பிறவியிலும் எங்களால் முடிந்த அளவு புண்ணியங்களை செய்து உயர்ந்து 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 நாங்கள் இன்றைய தினம் மனித பிறவிகளாக இருக்கின்றோம். 6வது படியில் இருக்கிறோம். இன்னும் 7, 8, 9 இன்னும் 3 படிகளை நாங்கள் தாண்ட வேண்டி உள்ளது. மனிதராக பிறந்த நாங்கள் மகான்களாக பிறந்து இறைவன் அடி தேவர்களாக பிறந்து இறைவன் அடி சேர வேண்டும் என்கின்ற தத்துவத்தை தான் கொலு சொல்லி தருகின்றது. என்ன நேர்களே, நாளை மற்றுமொரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.